ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது மகிழ்கிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும் துதியோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய கிறிஸ்மஸ் செய்தி என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்த வசனம் வாசிக்கட்டுமா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். சரியா? லூக்கா 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதற்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே, நான் தொடங்குவேன், நீங்கள் முடிப்பீர்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி, அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? பாலகன் பிறந்தார், குமாரன் பிறக்கலையே. குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்கேருந்து? மேலே இருந்து, பிதாவிடம் இருந்து. பாலகன் ஆண்டவருடைய மனுஷீகம், குமாரன் ஆண்டவருடைய தெய்வீகம். பாலகன் ஆண்டவர் மனுஷகுமாரன் என்பதை போதிக்கிறது. குமாரன் ஆண்டவர் தெய்வீகமானவர், தேவகுமாரன் என்பதை போதிக்கிறது. மனித குமாரர்களெல்லாம் தேவகுமாரர்களாக மாறத்தக்கதாக தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எப்படி ஐயா அது சாத்தியம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். யாரெல்லாம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு இந்த செய்தியை தியானிப்பது நலம். பாலகன் பிறந்தார்னா பாஸ்ட் டென்ஸ்ல, கடந்த காலம் அல்லவா? சைல்டு வாஸ் பார்ன். அப்படியா இருக்கு வேதத்தில் அப்படி இல்லை. எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் அப்படி இல்லை. த சைல்டு இஸ் பார்ன் என்று பார்க்கிறோம். பாலகன் பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி இருக்கு வசனம்? அப்பா, ஆண்டவர் இன்றைக்கும் பிறக்க வேண்டும். எங்கே? உங்கள் இருதயத்திலே. அதுதானே இன்றைய நாளின் அடிப்படை செய்தி. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? மாட்டுக்கொட்டிலா, முன்னணையிலா? அப்படி வேதம் சொல்லவில்லையே. மாட்டுக்கொட்டில் பிறந்தார் என்று சொல்லி பாடுகிறோமே அல்லது பிரசங்கிக்கிறோமே. அப்படி இல்லவே இல்லை. முன்னணையிலே அவர் கடத்தப்பட்டார் என்று தான் வேதம் சொல்கிறதே ஒழிய முன்னணையிலோ அல்லது மாட்டுக்கொட்டிலோ ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. இடம் தேடி போனாங்க. ஏன்னா அவளுக்கு டெலிவரி டைம், பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ சத்திரத்தில் போய் கேட்டாங்க, இடம் இருக்கா? இல்லைன்னுட்டாங்க. பிறகு வீடு வீடாக கேட்டு பார்த்தாங்க. என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. யோசிப்பு கேட்டு பார்த்தான், இல்லை அப்படின்னு எல்லாரும் தலையை அசைச்சிட்டாங்களே. குகையில் பிறக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே 1-2 குகைகள் உண்டு பெத்லகேம் பக்கத்தில். அங்கேயும் இடமில்லை. பின்ன வழியாக யோசிப்பு கேட்டுக்கிட்டே போகிறான், என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டு விட்டது, கொஞ்சம் இடம் கொடுங்க, பிள்ளை பிறந்த பிறகு நாங்கள் தூக்கிட்டு போயிருந்தோம் என்றெல்லாம் கேட்டு பார்த்தானா. சொல்கிறது யாரு? பாரம்பரிய வரலாறு. யாருமே இடம் கொடுக்கல. அப்படி கேட்டுக்கிட்டே போகும்போது வழியிலே ஆண்டவர் பிறந்து விட்டார் என்று சொல்லி பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. பிள்ளை பிறந்தது உடனே அதை சிலர் பார்த்தாங்க, பரிதாபப்பட்டாங்க. வேணும்னா நீங்கள் இந்த குழந்தைய இந்த கொட்டிலில், மாட்டுக்கொட்டிலில் கடத்திக்கிடுங்க என்று சொன்ன பொழுது அவர்கள் கடத்தினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினாள். இயேசுவானவர்
பாலகன் பிறந்து விட்டார். அவரை சுற்றுறதுக்கு நிறைய துணிகள் தேவையோ? துணிகள் நீ போட்டிருக்க பைபிளில். பிள்ளையை துணிகளில் சுற்றி. இங்கிலீஷில் எப்படி இருக்கு? The child was wrapped up in bits of swaddling clothes and laid down in a manger அப்படின்னு வாசிக்கிறோம். பிள்ளையை ஸ்வேட்லிங் க்ளோத்ஸ், கந்தை துணிகளில், பிட்ஸ் ஆஃப் ஸ்வேட்லிங் க்ளோத்ஸ், துண்டு துண்டு துணிகள். இப்போ தெருவிலெல்லாம் பொறுக்கிறாங்களே, ஒரு சாக்கையும் தூக்கிக்கிட்டு பழைய பாட்டில்கள், பழைய பேப்பர்கள், பழைய பொருட்கள், துண்டு துண்டு துணிகள் பொறுக்கிறாங்களா? அதே மாதிரி யோசேப்பு இங்கே ஒரு துண்டு துணி, அங்கே ஒரு துண்டு துணி, இங்கே ஒரு கந்தை துணி, இங்கே ஒரு கந்தை துண்டு துணி பொறுக்கி பொறுக்கி பாலகனாக இயேசு நெஞ்சு மேலே போட்டு, வயிற்று மேலே போட்டு, கால்களுக்கு மேலே போட்டு, கால்களுக்கு கீழே போட்டு, முதுகு கீழே போட்டு, இப்படியாக பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏழையான இயேசு, சத்திரத்தில் கூட இடமில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த முன்னணை கொஞ்சம் பார்ப்போமா? பார்த்தாகணும். ஏன்னா நமக்கு கிறிஸ்மஸ் கார்டெல்லாம் வருதா உங்களுக்கு? நீங்கள் அனுப்புனா தானே உங்களுக்கு வரும். அந்த கார்டை பார்த்தா ரொம்ப பொய்யா இருக்க. மேலே ஒரு நட்சத்திரம், பிற கீழே ஒரு புல்லணை, அதில் பாலகன் அவரை கிடத்தியிருக்காங்க. இடது பக்கத்தில் மரியாள், வலது பக்கத்தில் யோசேப்பு, இடது பக்கத்தில் மேய்ப்பர்கள், வலது பக்கத்தில் சாஸ்திரிகள். இப்படிலாம் தானே வருது கிறிஸ்மஸ் கார்டு. அப்படியா நடந்துச்சு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அல்லது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில்? அப்படியா நடந்துச்சு? இல்லவே இல்லையே. மேய்ப்பர்கள் வந்தது ஒரு நேரம், சாஸ்திரிகள் வந்தது இன்னொரு நேரம். எப்படி? அங்கே புல்லணை ஆவணைக்கு வந்தார்கள், புல்லணைக்கு வந்தார்கள். மேய்ப்பர்கள் வந்து பிள்ளையை பணிந்து கொண்டார்கள், அவரை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாஸ்திரிகள் வந்தது எப்போ? முன்னணைக்கா? இல்லை, அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து என்று மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்குள்ள இன்னும் சிலர் பரிதாபப்பட்டு இந்த வீட்டில் அவரை கிடத்திக்கிடுங்க என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஸ்திரிகள்லாம் வந்தாங்க, வந்து பிள்ளையை ஒரு வீட்டிலே கண்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக சில சமயங்களிலே பாடல்கள், சில சமயங்களில் இந்த மாதிரி காடுகள், சில சமயத்தில் அரைவாக்கட்டுத்தனமான போதனைகள் எல்லாமே நம்மை நிலை குலைய வைக்கின்றன, வேத அறிவை தடுக்கின்றன. அதை குறித்து இன்னும் சற்று நீளமாக ஆழமாக பார்ப்போம். முன்னணை அற்பமான ஒரு இடம். இட் வாஸ் an ordinary place. அற்பமான ஒரு இடம். எங்கே பிறந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? எந்த ஊரிலே பிறந்தார்? நாசரேத்தில் பிறந்தாரா? இல்லை. கப்பர்நகூமில் பிறந்தாரா? இல்லை. பின்ன எருசலேமில் பிறந்தாரா? இல்லவே இல்லை. எங்கே பிறந்தார்? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் சின்ன ஊர், குக்கிராமம், அங்கே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கிறோம். சின்ன ஊரிலே, அற்பமான ஒரு இடத்துல ஆண்டவர் அவதரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சகரியா, எலிசபெத்து, ஆசாரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆண்டவர் பிறந்தாரா? இல்லை. தச்சன் யோசேப்பு, அந்த அடிமை பெண் மரியாள், அந்த குடும்பத்தில் அல்லவா ஆண்டவர் பிறந்தார். வேத சாஸ்திரிகள், வேத பாரகர்கள், அவர்கள் மத்தியிலே, அவர்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் பிறந்தாரா? இல்லையே. வேதத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், தேவாலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், மேய்ப்பர்கள், அவர்களுக்கு அல்லவா ஆண்டவருடைய செய்தி தரிசனமாக கூறப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கந்தை துணிகளிலே சுற்றப்பட்டார், காஞ்சிபுரம் சேலையிலே சுத்தப்படவில்லை. அற்பமான இடம், அற்பமான நபர்கள், அற்பமான பொருட்கள் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோலியாத்தை கொல்ல வேண்டும், பீரங்கி தேவையோ? இல்லை. ஒரு கவன், ஒரு கல் போதும். எலிசாவை போஷிக்க வேண்டும், புறா தேவையோ? கழுகு தேவையோ? இல்லை. அற்பமான அருவருப்பான ஒரு பறவை, காகம் போதும். காகங்கள் மூலமாக அவன் போஷிக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கழுதை, தாடை, செத்துப்போன கழுதை, அதை தொடுவதை தீட்டு, தாடை அதை விட தீட்டு. அதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள, அதை சிம்சோன் தெரிந்து கொள்ள, அதன் மூலமாக 1000 பெலிஸ்தர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. 5 அப்பம் 2 மீன், அவற்றை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த 5 அப்பங்கள் கோதுமையினால் செய்யப்பட்டவை. 2 விதமான கோதுமைகள் இஸ்ரவேல் சமூகத்தில் உண்டு. ஒன்று மனிதர்கள் சாப்பிடுவது
கோதுமை, வீட். இன்னொன்று மிருகங்கள் சாப்பிடக்கூடியது, ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் சாப்பிடக்கூடிய வார்கோதுமை. அது ஏழைகளின் உணவு. ஏழைகளுக்கு கோதுமை வாங்க காசு இல்லை, வார்கோதுமை தான் வாங்குவார்கள். அதை வைத்து தான் அப்பம் சுடுவார்கள். ஆமா, இந்த 5 அப்பங்கள் மூலமாக ஆண்டவர் 5000 பேருக்கு அதிகமான பேரை போஷித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த 5 அப்பங்கள் எந்த கோதுமையினால் செய்யப்பட்டது? வார்கோதுமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6 அதிகாரம் 9, 13 வசனங்களிலே வார்கோதுமை அற்பமான உணவினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? அற்பம் பிளஸ் அர்ப்பணம் ஈக்குவல் டு அற்புதம். அற்பமான நபர்கள் தங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஐயா, நான் வியாபாரி ஐயா, நான் ஒரு கடை வச்சிருக்க ஐயா, பெட்டி கடை வச்சு நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா, ஐயா நான் ஒரு சாதாரண டிரைவர் ஐயா, ஐயா நான் வீடுகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அங்கிருந்து காசு சம்பாதித்து குடும்பத்தை நடத்துகிறேன் ஐயா, எப்படிலாம் சொல்றீங்களோ? நாங்கள் சாதாரணமான ஆட்கள், சாமானியமான ஆட்கள், யாரும் எங்களை எட்டி பார்ப்பதில்லை, ரொம்ப அற்பமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தேவை. அற்பமான நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நாம் யார் என்பதை வேதம் விளக்குவதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம் முதல். எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் தமிழ் வேதாகமத்தில் 227 பக்கம். சரியா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 முதல். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை குறித்து ரொம்ப இழிவாக சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள். காரணம், தேவனுடைய சாயல் உங்களிலே உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். 3 ஆண்டவருடைய முத்திரை, ஆவியானவருடைய முத்திரை பத்திரமாக நித்திய வரை உங்கள் மேலே பதிக்கப்பட இருக்கிறது, அல்லது பதிக்கப்பட்டு விட்டாயிற்று. அற்பமான நபர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கிறது. அலகாபாத் போயிருக்கீங்களா? அலகாபாத் ஜவஹர்லால் நேரு பிறந்த இடம். அன்றைய நாளிலே பிரதம மந்திரி, சரியா, அவர் வீட்டுக்கு நான் போனேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு டூரிஸ்ட் சென்டராக இருக்குது, பிரயாணிகள் வந்து பார்த்து விட்டு போகக்கூடிய ஒரு பார்வை ஸ்தலமாக இந்த ஆனந்த பவான் என்ற நேரு பிறந்த இடம் வைக்கப்பட்டிருக்கிறது, போய் பார்த்துட்டு வருவோமா என்று கூப்பிட்டார். சரி, நானும் சேர்ந்து போகிறேன். வீட்டுக்கு முன்னால் போனால் நூற்றுக்கணக்காக அல்ல, ஆயிரக்கணக்கான செருப்புகள், சாண்டல்ஸு, ஷூஸு, சப்பல்ஸு எல்லாம் வெளியே கிடக்குது. செருப்பு விட்டுட்டு உள்ளே போக முடியாது. அப்போ அந்த செருப்புகளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு 5-6 பேர் கையில் டோக்கன் வச்சுக்கிட்டு நிற்காங்க. நம்ம செருப்பை கலத்தி வெளியில் போடணும், ஒரு டோக்கன் அதில் சொருவாங்க. அதே டோக்கன் நம்பர் உள்ள இன்னொரு கார்டை நமக்கு கொடுப்பாங்க. உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு 3 மாடி கட்டடம், பிறகு வெளியில் வந்து டோக்கனை காட்டுனா நம்முடைய செருப்பு கிடைக்கும், எடுத்து போட்டுட்டு போயிடலாம். பார்த்தேன், உள்ள உடனே போகலை. பார்த்தா விதவிதமான செருப்புகள், விதவிதமான பாதரட்சைகள், அதில் கடந்ததெல்லாம் ரொம்ப படுமோசமாக இருந்தது. என்னுடைய தான் ஒரு ஷூ ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் விலை கூடுனதாக இருக்குமே என்று நண்பரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், எப்படியும் இது 3000 ரூபா இருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னார். 3000 ரூபா கொடுத்து செருப்பு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, இந்த ஷோ பாருங்க, இதெல்லாம் 10,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அசந்து போனேன்.
10,000 ரூபா கொடுத்து ஷூ வாங்கிட்டு போகிறாங்க. எப்பா இனி பார்க்கண்டாம், மற்ற செருப்புகளெல்லாம் பார்க்கண்டாம், உள்ளே போயிடுவோன்னு சொல்லி டோக்கனை வாங்கிட்டு உள்ளே போனோமா, முன்னால் வரவேற்பு அறை, 7-8 சோஃபாக்கள் போட்டிருக்காங்க, பின்னால் கிச்சன், சமையல் அறை, பின்ன ஒரு பெரிய டைனிங் ஹால். இதெல்லாம் பார்த்தேன், தொட்டு பார்த்தோம். எல்லாருமே பெருமை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம், முதல் மாடிக்கு போனோம். அது அவருடைய பெட்ரூம். யாருடைய பெட்ரூம்? பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பெட்ரூம், படுக்கை அறை. அதையெல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய துணிகள், போர்வைகள் எல்லாம் பார்த்தோம். அப்படி பத்திரமா வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா அதுக்கு பின்னாலேயும் ஒரு ரூமு, அது அவருடைய லைப்ரரி, அவருடைய நூலகம். அவர் வாசித்த புஸ்தகங்கள், அவர் எழுதிய புஸ்தகங்கள், பல விதமான புத்தகங்கள். பேர்களை மட்டும்தான் வாசிக்க முடிஞ்சுது. எல்லாமே அலமாரியிலே எல்லாம் ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க. பார்த்துட்டு 2வது மாடிக்கு போனோம். 2வது மாடிக்கு போனால் நேரு ஒரு பெரிய விளையாட்டு வீரராமே, அவருடைய விளையாட்டு சாதனங்கள் அங்கே வச்சுருக்காங்க. ஃபுட்பால்ஸ் அங்கே இருந்துச்சு, கிரிக்கெட் மட்டை அங்கே இருந்துச்சு, ஹாக்கி ஸ்டிக் அங்கே இருந்துச்சு, பிறகு கால்ஃபு அந்த விளையாடக்கூடிய அந்த மட்டை அது இருந்துச்சு, அதற்கு ஒரு சின்ன சின்ன வெள்ளப்பந்துகள் அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு கடைசி மாடி, 3வது மாடி. அங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்க? நேரு பயன்படுத்திய பொருட்கள். நேரு பயன்படுத்திய பொருட்கள். அவர் என்னதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தினார்? சிலது புதுசாக இருக்குது, பலது பழசாக இருக்குது. பழைய பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்களா? பாப்பேன்னு சொன்னால் ஒரு ஜோடி செருப்புகள் அங்கே இருந்தன. அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா, வெளியில் ஆயிரக்கணக்கான செருப்புகள் கிடக்கும் பொழுது ஒரு ஜோடி செருப்புக்கு மட்டும் கிடைத்த சிறப்பு என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அருவருப்பாக இருந்துச்சு. அந்த செருப்பை பார்த்தா வாரத்து இருந்துச்சு, கலர் போயிருந்தது, ஒரு வார் சுருண்டு கிடக்குது, ஒரு செருப்பில் ஆணிகள் பிதிக்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ வெளியில் சொல்ல முடியாது. அருவருப்பான செருப்புகள், இதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டிருக்கலாமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். பின்ன அந்த செருப்புக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு என்ன? ஒரு வெண்கல தாம்பலம், அதில் ஒரு வெல்வெட் துணி, அதுக்கு மேலே அந்த பழைய செருப்புகளை வச்சுருக்காங்களே. எப்படி இருக்கும் எனக்கு? கீழே எழுதி போட்டிருக்காங்க, இங்கிலீஷில், ஹிந்தியில் எழுதி போட்டிருக்காங்க. அந்த செருப்புகளுக்கு கீழே என்ன எழுதி போட்டிருக்காங்க? நேரு பயன்படுத்திய காலணிகள், நேரு பயன்படுத்திய செருப்புகள், சாண்டல்ஸ் நேரு யூஸ்டு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்களே. அந்த செருப்புக்கு அப்பேற்பட்ட சிறப்பு எப்படி கிடைச்சது? உன்னதமான ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிற செருப்புகள். என்ன காரணம்? நேரு பயன்படுத்தியவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் உன்னதங்களிலே உட்கார வைக்க பிரயாசப்படுகிறார். எங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்வார் இல்ல, செய்தார். ஆல்ரெடி சீட்டட் இன் த ஹெவன்லி பிளேசஸ் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது எப்போ நடக்கும்? செருப்புக்களாகிய நாம் இயேசுவை அணிந்து கொண்டால், இயேசுவானவர் அணிந்து கொள்வதற்கு நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுத்தால் நாமும் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அற்பமான நபரா? அற்புதமான நபராக நீங்கள் மாறலாம். எப்போ? அற்புத நாயகரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. முதலாவதாக அற்பமான ஒரு இடம். என்னது? முன்னணை. 2வதாக அசுத்தமான ஒரு இடம். அசுத்தமான ஒரு இடம். முன்னணை பார்த்துருக்கீங்களா? மாட்டுக்கொட்டில் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் நிறைய உண்டு, ஊரா உண்டு, கிராமங்களில் உண்டு, பெத்லகேமில் இப்பவும் உண்டு. எத்தனாவது நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டு. இப்பவும் கிராமங்களில் போய் பார்த்தா 4 தடவை நான் போயிருக்கேன் பெத்லகேமுக்கு. இப்பவும் அங்கே மாட்டுக்கொட்டில் உண்டு. அங்கே அப்படி என்னென்ன கிடக்குது? ஆட்டாம்புழுக்க கிடக்குது, சாணி கிடக்குது, மூத்திர நதியே ஓடுது, பின்ன எலி பெருச்சாளி எல்லாம் அங்கங்கே தாவுது, ஈக்கள் கொசுக்கள், அருவருப்பு. அசுத்தமான ஒரு இடம் முன்னணை. அந்த முன்னணையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலர்ந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப அசுத்தமாக இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம். சிலர் சொல்வாங்களே, ஐயா நான் எண்ணுவதற்கு எண்ணப்படாத ஒரு ஆள் ஐயா, நான் ஒரு குடிகாரன் ஐயா, நான் ஒரு தண்ணி வண்டி ஐயா, என் சரீரம் கரைப்பட்டு போன ஒரு சரீரம் ஐயா, என் நிலையை எண்ணுவதற்கு ஒன்றுமே கிடையாது ஐயா. நினைவுகளாலும் பேச்சுக்களாலும் செயல்களாலும் பார்வைகளாலும் தேனம் பாவம் செய்கிற ஐயா, நான் ஒரு சரியான அழுக்கு மூட்டை ஐயா, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம் எனக்கு உண்டையா. எனக்குள்ள ஆண்டவர் பிறப்பார் ஐயா, நிச்சயமா பிறப்பார.
பாவிகளை ரட்சிக்கத்தானே ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரு. ஐயா, ஆண்டவர்கிட்ட போகணும்னா பரிசுத்தமா போகணும் ஐயா. வேண்டாம் ஐயா, அசுத்தமா போனா போதும். நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டு என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ இருக்கிற வண்ணமா என்கிட்ட வா, நான் உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இருக்கிற வண்ணமாக கம் டு ஜீசஸ் as you are. எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க. உங்களால் சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. உங்களை சுத்திகரிப்பது தெய்வம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்டகுமாரன் வாரானே, அழுக்கு துணி, பரட்டத்தலை, பன்றிகளின் நாற்றம், அங்கங்க நாற்றம் அடிக்கக்கூடிய வியர்வை, கிழிஞ்ச துணி, இதெல்லாம் போட்டுட்டு வாரானே. தகப்பனார் தூரத்திலே பார்த்தாச்சு, எதுக்கு இந்த நாய் வருதுங்க? ஒரு காலத்தில் என்னோட இருதயத்தை உடைச்சிட்டு போனானே, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனானே, தூரமா போனானே, எதுக்கு இவன் வாரான்? வேலைக்காரர்களை பார்த்து இந்த நாயை விரட்டி அடிங்க அப்படி சொல்லலை. பணக்கார வீட்டில் நிறைய நாய்களே கட்டப்பட்டிருக்கும், அதெல்லாம் அவுத்து விடுங்க, இந்த நாயை விரட்டுங்க அப்படி சொல்லலை. நடந்தது என்ன? அன்புள்ள தகப்பன் ஓடி சென்று ஆற தழுவி முத்தமாரி பொழிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து பண்ணி வேண்டியதெல்லாம் கொடுத்து, அது நம்முடைய அப்பா. ஆண்டவராகிய தெய்வம் இருக்கிற வண்ணமாக நாற்றத்தோடு நாதர் இயேசுவினிடத்திலே வரலாம். உங்கள் நாற்றத்தை நீக்குவதற்காக, உங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, பரமபந்திக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யார் அந்த மத்தேயு? ஆயக்காரன். யார் அந்த சகையு? ஆயக்காரர்களின் தலைவன். பாவியான ஸ்திரீ, அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்க போனாரு. அவங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள், அவர்களுக்கு தானே கிறிஸ்துமஸ் செய்தி. யார் அந்த மகதலேனா மரியாள்? 7 பிசாசு பிடித்தவள், அவளுக்கு தானே ஈஸ்டர் செய்தி முதலாவதாக கொடுக்கப்பட்டது. அற்பமானவர்கள், அசுத்தமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நோக்கமாக இருக்கிறது. மாம்பழ வியாபாரி காலையில் வந்து கடையை திறந்து பழங்களை எல்லாம் அடுக்கி வைத்து ஒவ்வொன்றின் மேலும் தண்ணீர் தெளித்து அதை துடைத்து கொண்டிருக்கிறான். பழங்கள் மின்னும், அதை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போல என்று வாங்கி செல்வார்கள். ஆனால் ஒரு மாம்பழத்தை தொட்ட பொழுது அது அழுகல், கையிலே ஒட்டி கொண்டது. என்ன, இதை இங்கே வைத்தால் இந்த கூடையே இது அழுகலாக்கி விடும் என்று சொல்லி அதை தூர எறிகிறான். மாம்பழம், அழுகிய மாம்பழம் உருண்டு உருண்டு ஓடுகிறது. ஒரு பையன் ஓடி வந்து மாம்பழம் ஆச்சே என்று எடுக்கிறான். அவன் கையிலே அந்த அழுகின மாம்பழம் ஒட்டி கொள்ளுகிறது. தூரத்துக்கு ஏறுகிறான். திரும்ப அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வருகிறார். மாம்பழமாச்ச, நல்ல அடிபட்டு இருக்குது, மண்ணெல்லாம் இருக்கு, பரவாயில்ல, நம்ம தொடச்சி ஊதி ஊதி சாப்பிடலான்னு சொல்லி அதை எடுக்கிறாரா, அழுகல். அவருக்கு பெரிய அதிர்ச்சி. இன்னும் அவரும் தன்னால் முடிந்த மட்டும் தூக்கி எறிகிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறது. சிறுவன் ஒருவன் ஓடி வருகிறான். மாம்பழமாச்சே என்று சொல்லி பார்த்தா அழுகல், தொடவே இல்லை. ஒரு எத்து அது பறந்து போகிறது. ரோட்டில் பாட்டியமா வர்றாங்க. அங்கே தெருவில் உள்ள பொருட்களை எல்லாம் பொறுக்குவதற்காக மாம்பழத்தை பார்த்துட்டாங்க. மாம்பழம் இருக்க, வயிறும் பசிக்க, எடுத்து கொஞ்சம் கழுவி சாப்பிட்றலாமா என்று யோசிக்கும் போது அழுகல் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். இது ஊரை ஏமாற்றக்கூடிய பழம், இது நன்றாக அடிபட்ட பழம், இதை கையால் தொடுவதே தப்பு. காலால் இதையே அதை கடத்தி அங்கே ஒரு குழி கிடக்கிறது. என்ன குழி? எப்படி வந்தது? நேற்று தான் ஒரு அரசியல்வாதி அந்த பக்கமாக போயிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக வருக வருகன்னு சொல்லி அங்கே பேனர் கட்டி போட்டிருக்காங்க மூங்கில் களைகளுக்கு மேலே. பின்ன அவர் போன உடனே பேனரை அவுத்துட்டாங்க, களைகளை எல்லாம் பிடிங்கிட்டாங்க. ஒன்றும் மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க? அந்த குழிகளை எல்லாம் மூடுவதற்கு மறந்துட்டாங்க. பாட்டியம்மா இடது காலையே அந்த அழுகல் மாம்பழத்தை குழிக்குள்ளே தள்ளி மண்ணால் மூடி வருகிறார்கள். ஒரு நாளும் பெய்யாத மழை அன்றைக்கு பார்த்து பெய்து அந்த அழுகல் மாம்பழம் உள்ள ஒரு கொட்டை இருந்துச்ச, அழுகாமல் இருந்துச்ச, அது முளைத்தது, செடியாகியது, மரமாகியது, காய் கொடுத்தது, கனி கொடுத்தது. அந்த ஊருக்கே அந்த மாங்கொட்டை, அந்த மாம்பழம் பிரயோஜனமாக இருந்தது என்று அறியலாம்.
ஆக நம்முடைய வாழ்க்கை கூட ஒருவேளை அழுகலாக இருக்கலாம், பல இடங்களில் நாம் அடிபட்டவர்களாக இருக்கலாம், எல்லாரும் தூரந்தள்ளி ஓரந்தள்ளி நம்மை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேரூன்றும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய மழை நம்மேல் பெய்யும் பொழுது கிளர்ந்து எழும்புவோம். ஏனென்றால் கொட்டை இருக்கிறதே, ஆத்துமா இருக்கிறதே, அழியாத ஆத்துமா. அந்த ஆத்துமாவில் இருந்து புதிய ஜீவன் பிறந்து உலகத்திற்கு, திருச்சபைக்கு, சமூகத்திற்கு ஆசீர்வாதமாக, சாட்சியாக நாம் ஜீவிப்போம். உங்களை குறித்து சாதாரணமாக நினைக்காதீர்கள். நீங்கள் பெரியவர்கள் ஆண்டவருடைய பார்வையில். அவர் அல்லவா உங்களை சிருஷ்டித்தவர். ஆக முன்னணி முதலாவதாக அற்பமானது, இரண்டாவதாக அசுத்தமானது, மூன்றாவதாக ஆறும் எதிர்பாராதது. First of all, it was an ordinary place. Secondly, it was an ugly place. Thirdly, it was an unexpected place. யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இடத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மரியாளிடத்தில் சொல்லப்பட்டது, நீ கர்ப்பவதியாக போகிறாய், குமாரனை பெறப்போகிறாய். அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஐயோ, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. யோசேப்பு ஒரு பெரிய நீதிமான் தான் என்றாலும் விஷயம் தெரிந்த பொழுது அதிர்ச்சி, ரகசியமாக அவளை தள்ளிவிட பார்த்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. சாஸ்திரிகள் எத்தனை பேர்? 3 பேரா? 3 பேர்னு வேதம் சொல்லலையே. 3 பரிசுகள் கொடுத்ததுனாலே 3 பேர்னு நம்ம கற்பனை பண்றோம். கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. எத்தனை பேர்னு தெரியாது. அவங்க வந்தாங்க, வெள்ளி காட்டிய வழியில வந்தாங்க. பிறகு ஞானிகளாக அவர்கள் இருந்தார்களே ஒழிய, பிறகு பக்கத்தில் வந்த பொழுது புத்தியை பறிகொடுத்து சுயமதியை நெறிய நுகர்ந்து சாய்ந்து அவர்கள் அந்த குடிசை வாழ் மக்கள் அங்கே தானே, அங்கே முன்னணி இருக்கிறது, அங்கே போகாமல் வெள்ளி காட்டிய வழியை விட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரண்மனைகள் அல்லவா பிறப்பார் என்று சொல்லி அரண்மனைக்கு போனார்களே. பழிகள் விழுந்தன. 22,000 பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதாள் என்ற வாக்குக்கு இணங்க ஏராளமான பிள்ளைகள் பலியிடப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலும் வரலாற்றிலும் நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவர் எங்கே பிறந்தார், எப்படி பிறப்பார் என்று யாருக்குமே தெரியாது. எதிர்பாராத ஒரு இடத்துல இயேசு பிறந்தார். பிழையாம் சொன்னானே, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், எங்கே பிறப்பார்னு சொல்லலையே. ஏசாயா சொன்னானே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லலையே. மீகா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறவர் ஆண்டவர் பிறப்பார் என்று சொன்னானே ஒழிய முன்னணைங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே இல்லையே. எதிர்பாராத இடத்திலே இயேசுவானவர் பிறந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பாராத ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். என்ன எதிர்பாராத காரியம்? இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே இயேசு பிறக்க வேண்டும். உங்கள் இருதயம் தானே அந்த முன்னணை. அந்த முன்னணியிலே ஆண்டவர் அவதரிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் அடிப்படை செய்தியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்பீர்களா? ஆண்டவர் சொன்னாரே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆக இருதயத்தின் கதவுகளை நீங்கள் திறவுங்கள். இயேசு பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். நான் உங்களுடைய நண்பரா? வீட்டுக்கு வருகிறேனா? கதவை திறக்கிறீர்களா? ஜன்னலை திறக்கிறீர்களா? டியூப் லைட் போடுகிறீர்களா? ஃபேன் எல்லாம் போடுகிறீர்களா? நண்பர் வரவேற்கிறீர்கள். நான் ஒரு விரோதி என்று வைத்துக் கொள்வோமே, உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டுக்கு தான் வரேன், உங்களோடு சமரசமாக உங்களோட ஒப்புரவாக வர்றேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஜன்னலை போட்டுறீங்க, கதவை சாத்துறீங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுறீங்க, பின்ன டியூப் லைட்டையும் ஆஃப் பண்ணுறீங்க. தட்டுறேன், நான் வந்திருக்கேன், பால்ராஜ் அதிசயமணி வந்திருக்கேன், ஒரு காலத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன், திறக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. காரணம், நான் உங்களுடைய விரோதி. இயேசு உங்களுடைய நண்பரா விரோதியா? நண்பர்னா இருதயத்தை திறப்பீங்க, விரோதினா இருதயத்தை போட்டியே வச்சிருப்பீங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறப்பார் என்றால் சைல்ட் இஸ் பார்ன் என்று தானே ஆங்கிலத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறார். இன்றைக்கு இருதயத்தில் பிறப்பார் என்றால் கிறிஸ்துவ சந்தோஷம் உங்களுக்கு நித்திய பேரின்பமாக விளங்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நித்திய பேரின்பமாக விளங்கத்தக்கதாக
எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அற்பமான நபர்கள், அசுத்தமான நபர்கள், ஆறு எதிர்பாராத சூழ்நிலையிலே எங்களுக்குள்ளே பிறக்க நீர் ஆசிக்கிறீர் சுவாமி. நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. இருதயத்தை திறந்து இரு கரங்களை நீட்டி உம்மை வரவேற்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், எங்களுக்குள்ளே ஆட்சி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.